பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான மோதல் என்பது தற்போது பூதாகரமாக மாறி இருக்கிறது என்பதை ராமதாசனுடைய பேட்டி என்பது வெளிப்படுத்தி இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனை தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் பேசும்போது, கடந்த சில நாட்களாகவே தான் மிகுந்த மன உளைச்சல் அடைந்திருக்கின்றேன் என்றும் 2-3 நாட்களாக சரிவர தூங்க முடியாமல் தவித்து வருகிறேன் என்றெல்லாம் பேசியிருந்தார். அது தொடர்பாக ராமதாசிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அந்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இது குறித்து வியாழக்கிழமை நான் பதில் அளிக்கின்றேன் என்று தெரிவித்திருந்தார். அப்போது அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. என்ன சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அந்த வகையில் விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் திரு ராமதாஸ் செய்தியாளர் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகள், யாரும் எதிர்பாராத வகையில் பல்வேறு தகவல்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் தான் தவறான ஆட்டத்தை தொடங்கிவிட்டார். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தொடக்க புள்ளியே அன்புமணி தான், அவர்தான் தவறான ஆட்டத்தை தொடங்கி வைத்தவர் என்று ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேலும் தர்மபுரியில் அன்புமணி பேசியது பிரச்சனையை திசை திருப்பும் செயல் என்றும், அதே போன்று மக்கள் மற்றும் கட்சியினரை திசை திருப்புவதற்காக தான் மிகுந்த மன உளைச்சல் இருக்கின்றேன், 2-3 நாட்களாக தூங்கவில்லை என்றெல்லாம் உருக்கமாக பேசியிருக்கிறார். இது முழுக்க திசை திருப்பக்கூடிய செயல் என்று பகிரங்கமான குற்றச்சாட்டை ராமதாஸ் தன் மகன் அன்புமணி மீது வைத்திருக்கின்றார். புதுச்சேரி பொதுக்குழுவில் அன்புமணி செய்த செயல் என்பது ஏற்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியுடைய பொதுக்குழுவில் இளைஞர் அணி பொறுப்பில் முகுந்தன் பரசுராமனை ராமதாஸ் நியமித்தார். அப்போது மேடையிலேயே அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி இது போன்ற செயல் தவிர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசி மைக்கை பொதுவெளியில் தூக்கி எறிந்தார். இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. அந்த ஒரு செயலை குறிப்பிட்டு பேசும்போது, புதுச்சேரி பொதுக்குழுவில் அன்புமணி செய்த செயல் என்பது ஏற்க முடியாது என்றும், அது மிகப்பெரிய தவறு என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தனக்கும் அன்புமணிக்கும் உதவியாக இருக்கவேதான் நான் முகுந்தன் பரசுராமனை நியமனம் செய்தேன் என்றும், அதை அவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர் செய்த செயல் மேடை நாகரிகம் இல்லாமல் அவர் செய்த செயல் என்பது கண்டிக்கத்தக்கது என்று ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று மேடை நாகரிகம், சபை நாகரிகத்தை கடைபிடிக்காதவர் தான் அன்புமணி என்றும், அன்புமணி செய்தது தவறல்ல, தான் மிகப்பெரிய தவறு செய்தேன். அந்த தவறு என்னவென்றால், அன்புமணியை 35 வயதில் மத்திய அமைச்சராகியதான் தான் செய்த மிகப்பெரிய தவறு என்று அவர் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது 35 வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது தான் செய்த மிகப்பெரிய தவறு என்று ராமதாஸ் குறிப்பிட்டிருப்பதுதான் இதில் மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. பொது வெளியில் அநாகரிகமாக செயல்பட்டது யார், மேடை நாகரிகம் இல்லாமல், சபை நாகரிகம் இல்லாமல் செயல்பட்டது யார் என்று அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளும் ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். முகுந்தன் பரசுராமனை நியமித்த போது அன்புமணி செய்த செயல் என்பது தவறு என்றும், மேடையிலே எதிர்ப்பு தெரிவித்தது சரியா என்ற கேள்வியும் வினாவையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இது போன்ற ஒரு நியமனம் செய்யப்படும் போது அது கட்சியினர் மத்தியிலும் அதே போன்று ஊடகங்கள் இருக்கக்கூடிய நிலையில், பொதுமக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் அந்த ஒரு மேடையிலே அவர் எதிர்ப்பு தெரிவித்தது என்பது சரியான ஒரு நடவடிக்கை, அது மிகப்பெரிய தவறு அல்லவா என்பதையும் குறிப்பிட்டு ராமதாஸ் பேசியிருக்கின்றார். இன்னும் அன்புமணி பக்குவப்படவில்லை என்று சிலர் வருந்துகிறார்கள். என்னிடம் பேசும்போது கூட பலர் தெரிவிக்கிறார்கள், அன்புமணியை பொறுத்தவரையிலும் இன்னும் அவர் பக்குவப்படவில்லை, பக்குவம் அடையவில்லை, இன்னும் அவர் வளர வேண்டும் என்றெல்லாம் சிலர் வருந்துகிறார்கள். கட்சியில் உள்ளவர்களே இதை குறிப்பிட்டு பேசுகிறார்கள். அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லை என்றெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 4 சுவற்றுக்குள்ளாக பேச வேண்டிய விஷயங்களை வீதிக்கு கொண்டு வந்தது யார் என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். பொதுவாக இந்த பாமக இருந்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் பிரச்சனைகளை பொறுத்தவரையிலும் அதற்கு பின்னணியாக பார்க்கப்படக்கூடியது குடும்ப பிரச்சனை என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. இது போன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4 சுவற்றுக்குள்ளாக வீட்டுக்குள்ளேயே பேசி முடிக்க வேண்டிய ஒரு விடயத்தை பொது வெளியில் வீதிக்கு கொண்டு வந்து விட்டது அன்புமணி தான். அவர்தான் இந்த தவறான ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார். பொது வெளியில் கொண்டு வந்தது அவர்தான் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதே போன்று கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார் என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எதிர்பாராத வகையில் வளர்த்த கடாவை வீறு கொண்டு மார்பில் பாய்கிறது. நான் வளர்த்தவரே என்னை வீறு கொண்டு மார்பில் பாய்கிறார். அன்புமணியுடைய செயல் என்பது என்னை மிகுந்த ஒரு பெரிய அளவிலான ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல் என்றும், இருக்க முடியாத ஒன்று, எதிர்பாராத வகையில் வளர்த்த கடாவே வீறு கொண்டு மார்பில் பாய்கிறது என்று அன்புமணியை காட்டமான விமர்சனங்களை ராமதாஸ் முன்வைத்திருக்கின்றார். தவறு செய்தது அன்புமணிகள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தான் தவறு செய்தேன், 35 வயதில் அவரை மத்திய அமைச்சராக்கிதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு, அதை செய்திருக்க கூடாது என்று குறிப்பிட்டு பேசியிருப்பதுதான் அரசியல் களத்தில் அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக பார்க்கப்படுகிறது. கட்சிக்கு இடையூறு ஏற்படுத்தியிருப்பதாகவும் பல செயல்கள் அன்புமணியுடைய செயல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று, இது முழுக்க கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மன உளைச்சல் என கூறி அவர் அனுதாபம் தேட முயற்சிக்கிறார். அவர் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக
பேசும்போது கூட மிகுந்த மன உளைச்சல் என்று குறிப்பிட்டிருந்தார். தான் தூங்கவில்லை என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அது முழுக்க முழுக்க திசை திருப்பக்கூடிய ஒரு செயல், அனுதாபத்தை ஏற்படுத்துவதற்காக அவர் இது போன்று செய்திருக்கிறார். மற்றபடி அது உண்மை இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படக்கூடிய என்னவென்றால், ஒரு அழகான ஆளுயர கண்ணாடியான பாமகவை ஒரு நொடியில் உடைத்தவர் அன்புமணி என்று காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்திருக்க கட்சியாக இருக்கக்கூடிய பாமகவை ஒரு நொடியில் உடைத்து விட்டார். அழகான ஆளுயர கண்ணாடி என்று ஒப்பிட்டு அவர் ஒரு நொடியில் அந்த கண்ணாடி உடைப்பது போல கட்சி உடைத்து விட்டார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். முகுந்தன் பரசுராமனை பொறுத்தவரையில் தனக்கும் அன்புமணிக்கும் உதவியாக இருக்கத்தான் அவரை நியமனம் செய்தேன் தவிர மற்றபடி வேறு எந்த உள்நோக்கம் இல்லை. ஆனால் அன்புமணி அது தவறாக புரிந்து கொண்டு மேடையிலேயே அநாகரிகமாக செயல்பட்டார். மேடையில் எதிர்ப்பு தெரிவித்து அவர் நடந்து கொண்ட விதம் என்பது முகம் சுழிக்கும் வகையில் இருந்தது என்றும், முழுக்க முழுக்க அன்புமணியினுடைய செயல்பாடு என்பது திருப்திகரமாக இல்லை, அவருடைய செயல்பாடு முழுக்க முழுக்க தவறானது என்பதையே ராமதாசுடைய இந்த பேட்டி என்பது காண்பிக்கின்றது. அதோடு ஆதாரத்தோடு எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது அன்புமணிக்கு எதிராக தான் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும், தான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயமும் முழுமையான ஆதாரத்தோடு எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அவர் மீதான குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் என்று ராமதாஸ் தெரிவித்திருப்பது பாமகவில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த உட்கட்சி பிரச்சனை என்பது மீண்டும் பூதாகரமாக மாற்றி இருப்பதை தான் இது காண்பிக்கின்றது. என்ற கடந்த சில நாட்களாகவே இந்த புதுச்சேரியில் நடைபெற்ற இந்த கட்சியின் கூட்டத்தின் போது முகுந்தன் பரசுராம் நியமிக்கப்பட்ட போது அப்போது தொடங்கிய பிரச்சனை என்பது அதற்கு பிறகு சமரசம் அடைந்துவிட்டதாக கூறப்பட்டது. அதே போன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்றிருந்த கூட்டத்தின் போது கூட இருவரும் ஒரே மேடையில் அமர்ந்தாலும் கூட இருவருக்கு இடையேயான அந்த புரிதல் என்பது சரியாக இல்லை. அவர்கள் இன்னும் முரண்பட்டுதான் இருக்கிறார்கள் என்பது ராமதாசுடைய பேச்சு என்பது காண்பித்தது. ராமதாசுடைய பேச்சு பொறுத்தவரையில் அது அன்புமணி குறிப்பிட்டு பேசினார், அன்புமணி தாக்கி பேசினார் என்றெல்லாம் விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். அப்படி என்றால் இன்னும் அவர்கள் ஒன்றுபடவில்லை, ஒற்றுமையாக இருக்கவில்லை, அவர்களுக்கு இடையான முரண்பாடு என்பது கலைவில்லை என்பதுதான் காண்பித்தது. அதற்கிடையில் தான் ஜி.கே. மணி உள்ளிட்ட முக்கிய நபர்கள் அவர்களுக்கு இடையான முரண்பாடை களையும் பொருட்டு சமரச பேச்சுவார்த்தையெல்லாம் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தார்கள். இருவரும் விரைவில் ஒன்று சேர்வார்கள், கட்சி என்பது பழையபடி மீண்டும் செயல்படும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போதைய இந்த ராமதாசுடைய பேட்டி வைத்து பார்க்கும்போது பாமகவில் உட்கட்சி பிரச்சனை என்பது எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக இருப்பதை தான் காண்பிக்கின்றது. ராமதாஸ் தற்போது பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு கருத்துக்களும் முழுக்க முழுக்க அன்புமணிக்கு எதிராகவே பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் பேசின அந்த பேட்டியில் 2-3 விடயங்கள் வைத்து பார்க்கும்போது தெரிகிறது இது எந்த அளவுக்கு ஒரு அன்புமணி மீதான ஒரு எதிர்ப்பு மனநிலையில் ராமதாஸ் இருக்கின்றார் என்பதை காண்பிக்கின்றது. அந்த 2-3 விஷயங்களை பொறுத்தவரையில் ஆளுகிற அழகான கண்ணாடியான பாமகவை ஒரு நொடியில் சுக்குநூறாக உடைத்து விட்டார் அன்புமணி என்று குறிப்பிட்டிருக்கிறார். கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டார், மக்களையும் கட்சியையும் திசை திருப்பவே இது போன்ற அனுதாப அலை தேர்வதற்காக தான் தூக்கம் வரவில்லை, தூங்கவில்லை என்றெல்லாம் புலம்பி இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதுல மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அன்புமணி செய்தது தவறல்ல, அவரை 35 வயதில் மத்திய அமைச்சராக்கியது, அந்த மத்திய அமைச்சராக்கிய என்னுடைய செயல்தான் மிகப்பெரிய தவறு என்று அவர் குறிப்பிட்டு பேசும்போது அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது மிகப்பெரிய தவறு என்பதை ராமதாஸ் தற்போது உணர்ந்திருக்கிறார், தற்போது அவரை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் என்பதுதான் இதன் மூலமாக காண்பிக்கின்றது. இதன் மூலமாக முழுக்க முழுக்க ராமதாசுக்கும் அன்புமணிக்கு இடையிலான பிரச்சனை என்பது அளவு கடந்த மிக அதீத பிரச்சனையாக பூதாகரமாக மாறி இருப்பதுதான் காண்பிக்கின்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படக்கூடிய இந்த உட்கட்சி பிரச்சனை என்பது அரசியல் தளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் ஒருபுறம் இந்த நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் தேர்வு நடக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணிக்கு மீண்டும் அந்த பதவி கிடைக்குமா என்று பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் பாமகவில் இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி பிரச்சனை என்பது இந்த மாநில உறுப்பினர் பதவி மட்டுமல்ல, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் கூட மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக மாறுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்த நிகழ்வை தொடர்ந்து ராமதாசுடைய இந்த பேட்டி, அவர் கூறிய குற்றச்சாட்டுகள் முழுக்க முழுக்க அன்புமணிக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையில் இது அடுத்து வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மற்ற முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்ன என்பது அடுத்து வருகின்ற நிகழ்வில் நமக்கு தெரிய வரும். அதனை அடிப்படையாக வைத்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலவரம் என்ன. ஏனென்றால் ஏற்கனவே ராமதாஸ் தலைமையில் கூட்டம் கூட்டப்பட்ட போது அப்போது அன்புமணி உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அது கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார்கள். இப்படியாக பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தைக்கும் மகனுக்கு இடையான மோதல் என்பது கட்சியின் மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தையும் அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கிறது என்பதுதான் ராமதாசுடைய பேட்டி காண்பிக்கின்றது. இது வருகின்ற நாட்களில் அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.